வணக்கம் எஸ்எஃப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்க செல்பி தமிழ் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா டே 3 ஃபுட் டெலிவரிங் vlog. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வீக்லி டார்கெட் 180 டார்கெட் நம்ம அச்சீவ் பண்றது நம்மளோட கோல். அந்த 180 டார்கெட் அச்சீவ் பண்ணாதான் 18,000 தினார் போனஸ் வரும். அந்த போனஸை தான் நம்ம ஏஜென்சிட்ட ஃபீஸா கட்ட போறோம். அதான் நம்மளோட டார்கெட். இன்னைக்கு டே 3. இன்னையோட ஏர்னிங் என்னன்றது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நண்பா அவ்வளவுதான், கிளம்பியாச்சு. இன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் லாகின் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி 12 ஆகி போயிடுச்சு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சு. ரூம் கிட்டே லாகின் பண்ண ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த சேஃப்டி கிட்லாம் போட்டோம்னா தான் நம்ம அந்த குளிர்லேருந்து தப்பிக்க முடியும். அதுக்கு முன்னாடி பேக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கை ஃபிக்ஸ் பண்ணுறது சிம்பிள் விஷயம்தான். ரோப்பை சுற்றிட்டு இந்த கையில் இந்த ரோப் இருக்கும், அவ்வளோதான். இதை மாட்டிட்டோம்னா போகும், பேக் ஃபிக்ஸராக நிற்கும். ஓகே, எப்ப நீங்க டிரைவ் பண்ணாலும் சேஃப்டி ஃபர்ஸ்ட், ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நீங்க ஹெல்மெட் போடாம வண்டி எடுத்தாலே போலீஸ் பிடிச்சிரும் செர்பியா பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் விழுந்ததுக்கப்புறம் வேறு ஆர்டர் வரல. சரி, அதனால் இங்கே மோட்டோ ஷாப் இருந்துச்சு. சரி, இங்கே அப்படியே வந்தேன். இது யமகாவோடது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ ஷாப்பில் பைக் எல்லாமே சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இது பாருங்க, அந்த அதோட பேர் என்னன்னு கரெக்டாக தெரில. ஆனால் வந்து அந்த தண்ணியில் ட்ராவல் பண்ணுவாங்கல்ல, அந்த இது. அதுக்கப்புறம் இந்த சேண்டில் ரைட் பண்ணுற பைக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3747 யூரோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 1000 யூரோனா 1 லட்ச ரூபா வரும். 3000 யூரோ, கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா அந்த பைக்கு. போக பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஹெல்மெட் ப்ரைஸ் கேட்டேன். ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 13,000 தினாரில் தான் ஸ்டார்ட் ஆகுதாமா. நம்ம ஊர் காசுக்கு ஒரு சாதாரண ஹெல்மெட்டே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வருது இங்கே செர்பியாவில். ரைடிங் ஃபேண்ட்டு, ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நண்பா. இந்த ரைடிங் க்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4700 RSD. எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான், பட் எல்லாமே குவாலிட்டி வைஸ் குட்டாக இருக்கும். மெயினாக இங்கே உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் டைமில் மொபைல் கவர் பண்ணுறதுக்கான பவுச் இருக்கான்னு தேடி தான் வந்தேன். பட் எங்கேயும் கிடைக்கல. டேமுவில் பார்த்தேன், வேறு 500 தினாருக்கே இருந்துச்சு. இது லோக்கல் ஆப்பு. ஸோ அங்கே தான் பை பண்ணணும். நண்பா, பெல்கிரேடுக்குள்ளாரையே ஹியூமனிஸ் பார் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் தான் நான் இப்போ பிக் பண்ண வந்திருக்கேன். அதாவது ஒரு பாரில் வந்து ஒரு ஃபுட்டு வந்து பிக் பண்ண வந்திருக்கேன். இந்த லொக்கேஷன் பாருங்க நண்பா, மிரட்டி விட்டுருச்சு போங்க. சிட்டி பயங்கரமாக இருக்குது. நண்பா, வியூ மால்னு ஒரு மாலில் இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியல, அதனால் பேக் பெயின் வந்துருச்சு. என்னன்னு தெரில, பார்க்கணும். 20 ஆர்டர் பார்த்துட்டேன் நண்பா. டைம் பார்த்தீங்கன்னா 9:20. ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு ரூமுக்கு வந்துட்டு 8 மணிக்கு மேலே தான் லாகின் பண்ணேன். ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் போட்டேன். 20 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். பார்ப்போம். மணி 9:20. ஒரு 11 மணி வரைக்கும் இன்றைக்கி ஓட்டலான் இருக்கேன். எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியுன்றதை பார்ப்போம்.
வீக்லி வந்து 180 டார்கெட் நம்ம பண்ணியிருந்தோம். ஒரு நாளைக்கு வந்து 25 பண்ணோம்னா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஆனால் நம்ம அழுத்தி பிடிச்சி ஓட்டோம்னா ஒரு நாளைக்கு 40 கூட அடிக்கலாம். ஆனால் இருந்தாலும் என்னென்னா நம்ம பொறுமையாக ஓட்டிக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இடமெல்லாம் பழகினதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டு கொஞ்சம், ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டு நம்ம மேப் பார்த்து தான் போகிறோம். நம்ம மேப் பார்க்காம போகிற அளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஏர்னிங் ஜாஸ்தியாகும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 25 அடித்தோம்னா நம்ம வந்து வீக்லி வந்து 180 டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். அந்த 180 டார்கெட் அச்சீவ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 18,000 தினார்ஸ் வந்து வீக்லி போனஸ் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. நம்ம அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். டே 3ல் இன்றைக்கி வந்து நான் 23 ஆர்டர் வந்து நான் போட்டிருக்கேன். என்ன ரீசன்றதை நான் ஆல்மோஸ்ட் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. 5,924 தினார் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். டிப்ஸு மட்டும் பார்த்தீங்கன்னா 189. ஆனால் டிப்ஸு காலையில் நம்மளுக்கு ஆட் ஆகும். செர்பியாவுக்கு ஃபுட் டெலிவரி ஜாபுக்குன்னு வரவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நண்பா. பை, டேக் கேர், குட் நைட் நண்பா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நாளில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாமா? டிசம்பர் 3ஆம் தேதி. ஓகே, இந்த 3 நாளில் வந்து நம்ம 78 ஆர்டர் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டோம் நண்பா. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 102 ஆர்டர் எடுத்தோம்னா போதும். அடுத்த 3 நாளில் 102 ஆர்டருக்காக நம்ம டார்கெட் வச்சு ஓடணும்.